ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நல்ல சாஃப்டான ஜூஸியான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு கப் இல்லைனா கிளாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதில் தான் எல்லா பொருட்களையுமே அளந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜலிச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா, ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு டோட்டலாக 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு சேர்த்து நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கலந்து எடுத்துடலாம். கலக்கும் போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலக்கணும் அப்படின்னா கரண்டியை வச்சு இந்த மாதிரி பவுலில் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கலந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கலந்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கலந்துட்டு கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வட்ட வடிவில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டை எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். 2 குழிக்கரண்டி மாவு எடுத்து இந்த தட்டில் ஊற்றிடலாம். தட்டில் ஊற்றும் போது கரெக்டாக அந்த தட்டுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாவு ஸ்ப்ரெட் ஆகும். டைரெக்டாக கடாயில் மாவு எடுத்து ஊற்றும் போது சரியாக ஷேப் வராது. இந்த மாதிரி பிளேட் போட்டுட்டு ஊற்றும் போது அந்த பிளேட்டுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வட்ட வடிவில் வரும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் மாவு தட்டில் ஊற்றும் போது கரெக்டாக சென்டரில் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா தட்டுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி நல்ல வட்ட வடிவில் நமக்கு கிடைக்கும். மாவில் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தெளித்து விட்டு பின்பக்கமாக திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் செவந்து வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். இதே போல் எல்லா மாவையும் எடுத்து ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக நிறம் மாறிடும், ஆனால் மாவு உள்ளே சரியாக வேகாது. சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாம். ஒரு சில பேருக்கு டவுட் வரும், இது மைதா மாவில் செய்யலாமா அப்படின்ட்டு. ஸோ மைதா மாவில் கூட நீங்கள் செய்யலாம், ஆனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவில் பண்ணி பாருங்கள், நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். டேரெக்டாக கடாயில் எடுத்து ஊற்றியும் நம்ம செய்யலாம், ஆனால் நம்ம செஞ்சு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஷேப் ஊற்ற வரும். சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஷேப் வரும். ஆல்ரெடி செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு டேரெக்டாக எண்ணெயில் ஊற்றி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் புதுசாக செய்கிறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தட்டு போட்டு அதில் மாவு ஊற்றி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, எப்பயுமே மாவு ஊற்றும் போது டேரெக்டாக கடாயில் ஊற்றினாலும் சரி, தட்டில் ஊற்றினாலும் சரி, சென்டரில் வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான ஒரு சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம், கருப்பட்டி எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுக்கு பொடி இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கொதிச்சு வந்தால் மட்டும் போதும். தூசி மண் எதுவும் இல்லாத சுத்தமான வெல்லமாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கோதுமை அப்பத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த வெல்லம் சிரப்பில் இது நல்லா ஊறணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா திருப்பி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஊற இதில் இருக்கிற அந்த சிரப்பு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிக்கும். அந்த சிரப்பு எல்லாத்தையுமே இது நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அப்பம் ஃபுல்லாக இந்த சிரப் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பித்ததும் உள்ளே இருக்கிற அந்த சிரப் எல்லாமே ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகும். அது வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த சிரப் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அப்பம் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால டெக்ஸ்சரும் பார்க்க அழகாக இருக்கும், நல்ல ஊறி இருக்கும், நல்ல சாஃப்டாக ஜூஸியாக நல்ல மெத்துன்னு இருக்கும். கோதுமை மாவு வெல்லம் வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்வீட் ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டதையும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் டிஃப்ரெண்டான டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.